வெல்கம் வைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்மகாலஜியில் பிளாஸ்மா வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸ் இந்த டாபிக் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம பாடியில் டோட்டலாக இருக்க ஃபியூல் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாடி வெயிட்டில் 60% அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 42 லிட்டர் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஐசிஎஃப் பார்த்தீங்கன்னா 40%, இசிஎஃப் பார்த்தீங்கன்னா 20%. லிட்டர் கணக்கில் பார்த்தோன்னா இது ஒரு 28 லிட்டர்ஸ், அதே மாதிரி இது ஒரு 14 ஓகே 14 லிட்டர்ஸ். ஸோ இந்த இசிஎஃப்பில் வர்றது தான் நமக்கு இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு, பிளட் பிளாஸ்மா. ஸோ இந்த பிளாஸ்மா அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி 5% தான். இது ஒரு 3 லிட்டர் வச்சுக்கலாம். ஸோ இதில் தான் பிளட்டும் வரும். ஓகேவா? இசிஎஃப்பில் தான் பிளட்டும் வருது. இப்போ இந்த பிளட் அப்படின்னு என்னென்னா ஒரு கனெக்டிவ் திசு. பிளட் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிவ் திசு, நமக்கே தெரியும். ஸோ இந்த கனெக்டிவ் திசு நம்மளோட நம்ம பாடியில் எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் ஆகிட்டு வராங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பிளாஸ்மா பார்த்திங்கன்னா கிளியராக ஸ்ட்ரா கலரில் ஒரு வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடு. ஸோ பிளாஸ்மாவில் செரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கு க்ளாட்டிங் ஃபேக்டர் இல்லாமல் பிளாஸ்மா இருக்குது அப்படின்னா அந்த பிளாஸ்மாவை நம்ம செரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பிளாஸ்மா வால்யூமை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பார்மகாலஜியில் ஒரு சில ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சரியான ட்ராமா, நல்ல ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ட்ராமா ஆகி ஒருத்தருக்கு நல்ல ஒரு அடி விழுந்துருச்சு, பிளட்டு செம்மையாக லாஸ் ஆகிடுச்சு. அப்போ அவருக்கு நம்ம பிளாஸ்மா கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அவருக்கு நம்ம வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸ் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட் சொல்யூஷன்ஸ்லேயே இருக்குது. இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட் சொல்யூஷனில் இந்த வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இது வந்து ஒன்லி பிளாஸ்மா வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸ் அப்படிங்கிறனால இதனால் எந்த ஒரு ஆக்சிஜனும் கேரி பண்ண முடியாது. ஸோ வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸில் நம்ம 2 வகையான இது யூஸ் பண்ணுவோம். ஒன்று கிறிஸ்டலைட்ஸ், இன்னொன்று கொலைட்ஸ். ஓகேவா? கிறிஸ்டலைட்ஸ், கொலைட்ஸ். நீங்கள் இப்போ கார்டியாக் ஷாக் வந்தால் கூட இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கிறிஸ்டலைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அக்வஸ் சொல்யூஷன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினரல் சால்ட்ஸ், அதே போல் வாட்டர்லாம் இருக்கும். மினரல் சால்ட்ஸு அதே போல் அதர் வாட்டர்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம கிறிஸ்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நார்மல் சலைன், என்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவே கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறது இன்சொல்யூபிள் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட்டரில் கரையாத மாலிகுல்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிளட் இட் செல்ஃப் ஏ கொலாய்ட். ஓகேவா? ஸோ பிளட்டு வந்து வாட்டரில் அவ்வளோ சீக்கிரம் கரையாது. ஸோ பிளட்டும் ஒரு கொலாய்ட் தான். அதே போல் ஸோ இதில் பார்த்தோம், இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெக்ஸ்ட்ரான். ஸோ நம்ம வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொலாய்ட்ஸ் தான் பெஸ்ட். ஓகேவா? ஸோ கொலாய்ட்ஸ் ஆர் பெட்டர் தன் தி கிறிஸ்டலைட்ஸ். ஸோ இதில் கிறிஸ்டலைட்ஸை விட கொலாய்ட்ஸோடைய ஆக்ஷன் பார்த்தோம்னா ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்டலைட்ஸ்லாம் ஒரு ஸ்மால் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறதுனால ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இம்மீடியட்டாக ஃப்ளூயிட் ரிசசிட்டேஷன் நடக்கும். ஆனாலும் இங்கே எடிமா காசாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுவே கொலாய்ட்ஸில் பார்த்தோம்னா லார்ஜர் மாலிகுல்ஸ் தான், காஸ்ட்டும் அதிகம். அதே போல் நமக்கு ஸோ இப்போ கிறிஸ்டலைட்ஸுக்கும் கொலாய்ட்ஸுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இப்போது கிறிஸ்டலைட் அப்படின்னா ஒரு வாட்டரில் சால்ட்டு போடுறோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கிறிஸ்டலைட்ஸ். அதுவே மில்க் நம்ம வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணுறோம், அது கொலாய்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மில்க் அப்படிங்கிறது ரொம்பவே மாலிகுல் எல்லாம் ஹையர் மாலிகுல்ஸாக இருக்கும். இங்கே எல்லாமே ஸ்மால் மாலிகுல்ஸாக இருக்கும். அதே மாதிரி இது சீப்பாக இருக்கும், சீப் அது, ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, இப்போ இந்த பிளாஸ்மா வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸ்க்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த பிளாஸ்மா வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸ் எல்லாமே இன்ட்ராவாஸ்குலர் கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்ட்ராவாஸ்குலர் மீன்ஸ் பிளட் வெசல்ஸில் மட்டும்தான் இங்கே எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆவாங்க, வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க இந்த ட்ரக்ஸ். அதே போல் இது பார்மகோ டைனமிக்கலி இனர்ட், அதாவது இனர்ட்னா இன்ஆக்டிவ் அப்படின்னு அர்த்தம். இது ஒன்லி வால்யூமை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர எந்த ஒரு ஆக்ஷன் பண்ண முடியாது, எந்த சிஸ்டத்துலையும் எந்த ஒரு சேஞ்சையும் கொண்டு வர முடியாது. ஓகேவா? பார்மகோ டைனமிக்கலி இனர்ட். அதே போல் நான் பைரோஜெனிக். பைரோஜெனிக் அப்படின்னா ஃபீவர் இன்டியூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் பைரோஜெனிக் அப்படின்னா ஃபீவர் இன்டியூஸ் பண்ணாது, அந்த மாதிரி மீனிங் வரும். ஓகேவா? அதே போல் நான் அலர்ஜெனிக், ஸோ அலர்ஜியும் க்ரியேட் பண்ணாது, நான் அலர்ஜன். அதே போல் நான் ஆன்டிஜெனிக், ஸோ இது வந்து ஒரு ஆன்டிஜன் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ் எல்லாம் உள்ளே ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகேவா? நான் ஆன்டிஜெனிக், நான் பைரோஜெனிக், அலர்ஜெனிக். ஓகேவா? பைரோஜன் அப்படின்னா ஃபீவர் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபீவராக வராது இதை கொடுத்தா. அதே போல் நமக்கு பிளட் குரூப் கூடயோ அதே போல் கிராஸ் மேட்ச் எது கூடயோ இது மிக்ஸ் ஆகிறது இல்லை. ஜஸ்ட் இது வந்து பிளாஸ்மா வால்யூமை மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஓகேவா? நமக்கு பிளட்டு கூட கலக்குது, ஸோ பிளட்டு கூட போயிட்டு கரெக்டான குரூப் கூட தான் இருக்குமா, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? அதே போல் இது ஸ்டேபிளாக இருக்கும், சீப்பாக கிடைக்கும், ஈஸியாக
அதே போல் ஈஸியாக ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெரிலைஸ் அப்படின்னா சுத்தப்படுத்திக்கிறது, ஓகேவா, க்ளீனாகவும் இருக்கும், க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிளாஸ்மா வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸோடைய ஆக்ஷன் மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ நமக்கு பிளாஸ்மா எக்ஸ்பேண்டர்ஸ் எல்லாம் எந்த பிரின்சிபல் படி வேலை செய்கிறாங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஆஸ்மோசிஸ், ஓகேவா. ஆஸ்மோசிஸ்னால் என்ன? ஸோ ஆஸ்மோசிஸ் அப்படின்னா சால்வெண்ட் மூவ் ஆகுது. சால்வெண்ட்டு ஒரு லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனில் இருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனுக்கு ட்ராவல் ஆகுது, ஓகேவா. இது லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன், இது ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு சால்வெண்ட் ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரைன் மூலமாக ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதைத்தான் நம்ம ஆஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஸோ சால்வெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வாட்டர் தானே. ஸோ நமக்கு லோ கான்சன்ட்ரேஷன் நம்ம வெளியே இருந்து கொடுக்குறோம், அது போய்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்மா கூட மிக்ஸ் பண்ணி விட்ரும் அந்த வாட்டரை. ஸோ நமக்கு ட்ராமா மூலமாக வெளியே போன பிளட் எல்லாம் இந்த ஃப்ளூட் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த பிளட் வந்து இப்போ டைலூட் ஆகிரும். டைலூட் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். கான்சன்ட்ரேட்டட் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் மீனிங் டைலூட்டட், ஓகேவா. ஸோ அந்த டைலூட்டட் பிளட்டு எல்லா ஸ்மால் வெசல்ஸ்க்கும் போகும். அதுவே அது முன்னாடி கான்சன்ட்ரேட்டடாக இருந்துச்சு, ஆனால் கம்மியான வால்யூமில் இருந்துச்சு. இப்போ டைலூட்டடாக இருந்தாலும் அதிகப்படியான வால்யூமில் இருக்கனால எல்லா ஸ்மால் வெசலுக்கும் போயிட்டு எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் கொடுக்குது. திசு எந்த ஒரு திசுக்கும் டிமாண்ட் வராமல் பார்த்துக்குது, ஓகேவா. ஸோ இந்த மெக்கானிசமில் தான் நமக்கு நார்மலாக பிளாஸ்மா வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸ் வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இதுலேயும் நமக்கு ஒரு சில டிமெரிட்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு ஹை மாலிகுலர் வெயிட் ஸ்டார்ச் அல்லது டெக்ஸ்ட்ரான் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதில் ஒரு சில நெகட்டிவிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு கொயாகுலேஷனில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தலாம். அது இல்லாமல் நமக்கு அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் ஏற்படுத்தலாம், ஓகேவா. அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் நமக்கு இது ஃபில்ட்ரேஷனுக்குள்ளே போகுது இல்லையா. ஸோ இது நம்ம பிளட்டோட மிக்ஸ் ஆகும்போது கண்டிப்பாக கிட்னிக்குள்ளே போய் ஃபில்டர் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம் வரும். சேராதவங்களுக்கு அலர்ஜியும் காஸ் பண்ணும், ஓகேவா. கொலாய்ட்ஸாகவே இருந்தாலும் அது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணும். ஸோ கொலாய்ட்ஸில் நேச்சுரல் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹியூமன் அல்புமின், ஓகேவா, நேச்சுரலாக. அதுவே நமக்கு சிந்தட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஜெலட்டின் இருக்குது. ஜெலட்டின் வச்சுக்கோங்க. அல்புமின் வந்து நேச்சுரல், ஜெலட்டின் வந்து சிந்தட்டிக். ஓகே, இப்போ கிறிஸ்டலாய்ட்ஸில் ஒரு சில இது சொல்லுவோம். கிறிஸ்டலாய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக இப்போ ஏதாவது நமக்கு டயரியா அல்லது ஏதாவது ஒரு ஷாக் அப்படின்னா நமக்கு டக்குன்னு நமக்கு நார்மல் சலைன் இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, ஓகேவா. நம்ம அது குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்து ஏரியாஸில். ஸோ அந்த சொல்யூஷன் தான் கிறிஸ்டலாய்ட்ஸ். ஓகே, இந்த நார்மல் சலைனில் பார்த்தீங்க அப்படின்னா 9 கிராம் ஆஃப் NaCl பெர் லிட்டர், ஓகேவா. ஒரு லிட்டர் ஆஃப் சொல்யூஷனுக்கு 9 கிராம் வந்து NaCl தான் இருக்கும், அவ்வளோதான், ஓகேவா. ஸோ எப்போ இதை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஷாக், ஹைப்போ வால்யூமிக் ஷாக் இருக்குது அப்படின்னா கொடுக்கலாம். அதே போல் மைல்டு ஹைப்போநாட்ரிமியா, ஸோ இது பேரில் இருக்குது நாட்ரிமியான்னு வந்திருக்காங்க. ஸோ சோடியமுடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. நாட்ரிமியா, மியா அப்படின்னு வந்துட்டாலே கம்மி அப்படின்னு அர்த்தம். அனிமியா அந்த மாதிரிலாம் வருது இல்லையா. ஸோ நாட்ரிமியா அப்படிங்கிறப்ப சோடியம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி சொல்யூஷன் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக மெட்டபாலிக் அசிடோசிஸ் ஆகிருக்கு, அதாவது டைபெட்டிக் டைமில் இந்த மாதிரிலாம் நடக்கும், ஓகேவா. நமக்கு உள்ள டைஜஸ்டிவில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டயத்தில் கூட நமக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம். ஸோ இந்த நார்மல் சலைனில் மட்டும்தான் நம்ம ஏதாவது பிளட் இன்ஜெக்ஷன் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நார்மல் சலைனில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ஓகேவா. வேறு எந்த சொல்யூஷன்லையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியாது. நார்மல் சலைனில் மட்டும்தான் நம்ம ஏதாவது வேறு ஒரு இன்ஜெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி பிளட் ப்ராடக்ட்ஸை நம்ம அப்படியே இன்ட்ராவினஸ் மூலமாகவே ஏற்றிக்க முடியும், ஓகேவா. வேறு எந்த சொல்யூஷன்லையும் எதுவும் கலக்க மாட்டாங்க. நார்மல் சலைனாக இருந்தால் மட்டும்தான் வேறு ஒரு இன்ஜெக்ஷன் கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வேறு எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரிங்கர் லாக்டேட், அதே போல் D5W இந்த மாதிரியான சொல்யூஷன்லாம் அவைலபிளாக இருக்குது. ரிங்கர்ஸ் லாக்டேட். ஸோ ரிங்கர் லாக்டேட்டில் சோடியமும் கால்சியமும் அதிகமாக இருக்கும். நமக்கு பொட்டாசியம் கால்சியம் அதிகமாக இருக்கும். சோடியமோட கான்சன்ட்ரேஷனை ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக்கலாக சோடியம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு நார்மல் சலைனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா ஹைப்பர் கோல்ட்ரினிக் அசிடோசிஸ் வரும். இப்போ சோடியம் குளோரைடில் இருக்கக்கூடிய குளோரின் போயிட்டு நமக்கு ஒரு அசிடோசிஸை காஸ் பண்ணும். அந்த அசிடோசிஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேர்ன் இன்ஜுரிஸுக்கு இந்த சொல்யூஷனை நம்ம ஃபஸ்ட்டாக இதை வந்து ப்ரியார் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் டைரியா வாமிட்டிங்க்கு இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கால்சியம் போயிட்டு ஒரு சில ட்ரக் கூட பைண்ட் பண்ணி ஒரு சில வேலையை செய்ய விடாமல் எஃபெக்டிவ்னஸை குறைச்சி விட்றோம். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அடுத்ததான் D5W டெக்ஸ்ட்ரோஸ், அதாவது 5% ஆஃப் டெக்ஸ்ட்ரோஸ் இன் வாட்டர். இதை தான் நம்ம D5W அப்படின்னு சொல்லுவோம். வாட்டரில் 5% ஆஃப் டெக்ஸ்ட்ரோஸை கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா
அதான் இந்த சொல்யூஷன். இது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு எலக்ட்ரோலைட்லையும் எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணாது. இது ஒன்லி ஒரு லிட்டருக்கு 170 கலோரிஸ் ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது எந்த ஒரு எலக்ட்ரோலைட் கூடயும் ஆக்ட் ஆகாது. ஸோ இதோட யூசஸ் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹைப்போகிளைசீமியா, நமக்கு குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்குது, ஓகேவா, கலோரிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை கொடுக்கலாம். அதே போல் இது ரீனல் ஃபெயிலியர் அல்லது கார்டியாக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஸோ இந்த சொல்யூஷன் பார்த்தோம்னா இன்ட்ராவாஸ்குலர் ஸ்பேஸில் ரொம்ப நேரம் இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து ஏரியா மாறிக்கிட்டே இருக்கும், இன்ட்ராவாஸ்குலர் ஸ்பேஸில் மட்டும் இருக்காது. அதே போல் இந்த டெக்ஸ்ட்ரோஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ண போனால் பிளட்டு கூட மிக்ஸ் ஆச்சுன்னா பிளட்டை ஹீமோலைசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், பிளட்டை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிளாஸ்மா வால்யூம் எக்ஸ்பேண்டர்ஸில் கிறிஸ்டலாய்ட்ஸ், கொலாய்ட்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிப்போம். கொலாய்ட்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், அதே போல் கிறிஸ்டலாய்ட்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் கிறிஸ்டலாய்ட்ஸ் அதிகமாக பார்ப்போம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.